மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். either to become a politician or come into the film industry. இன்றைக்கி எங்கள் அப்பா அவரோட இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் அவரை வந்து மைனர் மாதிரி வச்சுருப்பேன் நான் அவரை. பட் ராதிகா மேமே யாருன்னு கேட்ட கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட். ராதிகா மேமியே அப்போது கடைசி வரையும் என்ன உண்மையான பேர் வச்சு கூட மாட்டீங்களாடா அப்படின்னா. நம்ம ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பாலுவை பற்றியும் உங்கள் சீரியல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம். பட் ரியலாக தேவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுல்ல. ரியலாக தேவ் அப்பப்போ எட்டி பார்த்துருப்பாரு. எட்டி பார்த்தாரு, பட் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ நீங்கள் வந்து 1998 was your first 1999 ஆஹான்ற ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு டிஸ்கோதேக்கில் வந்து டான்ஸ் பண்ணால் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்ததுனால கலா மாஸ்டர் கிளாஸ்லேருந்து அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் பஞ்ச் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு போயிட்டு டிஸ்கோதேக்கில் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சாங்க. ஏதோ காசு கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அந்த காசு எவ்வளோ கொடுத்தாங்கன்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டட் வாக்கிங் சீரியல்ஸ் எல்லாம் தேடும்போது படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். படங்கள் பண்ண சீரியல் பண்ண ஆரம்பித்தேன். விஜய் டிவியில் தான் ஃபஸ்ட் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. விஜய் டிவியில் காலேஜ் ரோட்னு ஒரு சீரியல் வாய்ப்பு கிடச்சிது. அதில் வந்து ஹெல்மெட் ரவி கேரக்டர், ஈரமான ரோஜா படம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரவின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஹெல்மெட் ரவி கேரக்டர் இதில் அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என் கேரக்டர் பேரே ஹெல்மெட் ரவி கேரக்டர் தான். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஆர்டிஸ்ட் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அப்படியே ரெப்ளிகா ஒரு பையன் இருந்தான், அவன் தான் லீட் ரோல் பண்ணான். அதுக்கப்புறம் கருணாஸ் இருந்தாப்புல, பிரேம்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். பிரேம் எல்லாமே நாங்கள் ஸ்ட்ரகிளர்ஸ். ஸோ நாங்கள்லாம் அந்த சீரியலில் நடித்தோம். இந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் அப்படிங்கிறீங்களே சார். ஸோ வாட் வாஸ் தட் ஸ்ட்ரகிள்? பிகாஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு தே திங்க் வெரி ஈஸி, சினிமாங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் யூ சா? ஸ்ட்ரகிள்ஸ் வாஸ் லைக், நான் முன்னாடியே வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். நான் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் வச்சு சொல்லி கொடுத்தா ஒரு 8 months கற்றுக்கிட்டேன். அரங்கேற்றம்லாம் பண்ண முடியல என்னால், ஏன்னா ஸ்கூலு வேலைகள்லாம் இருந்ததுனால ஐ டிட் நாட் டூ தட். சரி, ஒரு பாயிண்ட் வந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. வாட் இஸ் யுவர் கரியர் நெக்ஸ்ட், வாட் இஸ் இட் அப்படின் போது either to become a politician or come into the film industry. And because my father was very close to political people, like எம்ஜி ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், கருணாநிதி சாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா மேம் வாஸ் ஸ்மால் கேர்ள். ஓகே. ஸோ அந்த பீரியட் வந்து மீட்டிங்ஸ்லாம் போட அது எங்கள் வீட்டுக்கு வெளில தான் நடக்கும். அண்ட் ஆல் திஸ் தலைவர்ஸ் எல்லாம் கம் அண்ட் யூஸ் டு சிட் அட் மை பிளேஸ், மேலே டெரஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலங்கள்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து வாஸ் வெரி க்ளோஸ் டு த பீப்புள்னால் அப்போ அந்த ஒரு ஐடியா இருந்தது, அங்கே போகலாமா இங்கே வரலாமான்னு. ஸோ ஐ டுக் திஸ் ஆப்ஷன், இல்லை வேண்டாம் நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இது வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, பிறந்தோம் செத்தோம், இதான் 2 விஷயம் நடக்குது. பிறக்கிறோம் சாவதான் போகிறோம் எப்படி இருந்தாலும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணேன் நீ? சரி, இடைப்பட்ட காலத்தில் நான் என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணால், சரி பிறந்துட்டோம் யாருக்குமே தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சாகும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 1000 பேருக்கு தெரியட்டுமே, ஒருத்தன் செத்துட்டான்டா இப்படி அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணும், எது பொலிட்டீஷியன் ஆர் ஆக்டர். ஸோ ஐ சூஸ் டு பிகம் அன் ஆக்டர். ஓகே. ஸோ டான்ஸ் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணது, ஸோ இதெல்லாம் எப்படி சார் நடந்தது? அதான் அப்போ வந்துட்டு நம்ம சஞ்சீவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட சிஸ்டர் சிந்து இருந்தாங்க. ஸோ சிந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு நுங்கம்பாக்கம் அவங்க, ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அனிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க மூலியமாக அங்கே போய் அந்த ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு சிந்து அக்காவை பார்த்துட்டு, சிந்து அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ டான்ஸ் கிளாஸ் போய் சேரு, கலா மாஸ்டர் கிளாஸில் போய் சேரு அப்படின்னு. அவங்க தான் எனக்கு வந்து ஷீ கைடட் மீ டு கோ டு தி டான்ஸ் கிளாஸ். ஸோ டான்ஸ் கிளாஸ் போய் அங்கே சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே நின்று அங்கே வி யூஸ் டு, அப்போ வந்து கெனி, கரண், சரவணன், சூர்யா, ஸோ இவங்கெல்லாம் தே பிகம் மை டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸோ ஒரு ஆஃபீஸாக தேடி அப்போ வந்து நம்ம டிரைவிங் உட்லான்ஸ் இருந்தது. ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பி அங்கே வந்துடுவோம். வந்துட்டு ஒரு 2 தோசை வாங்கிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் சாப்பிடுவோம். அதை ஓகே, தட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆக்சுவலி. ஏன்னா அதான் வந்து கம் ஃப்ரம் வெல் டு டூ ஃபேமிலி ஒன்லி. பட் தனக்கு ஒரு அடையாளம்ன்ற வரும்போது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணுன்றதுனால வீட்டிலேருந்து காசு வாங்க மாட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள், தட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் பீரியட். அதுதான் ஸ்ட்ரகிளிங் பீரியட். அப்புறம் ஒரு ஆஃபீஸ் கால் வந்ததுன்னா எல்லாருமே கிளம்பி போவோம். நாங்கள் 11 பேரும் விடுவீங்க? 11 பேர் கிடையாது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட். நாங்கள் ஆர்டிஸ்ட் அப்போ பஞ்ச் ஆஃப் பீப்புள். நாங்கள் எல்லாருமே கிளம்பி போடுவோம், எல்லா ஆஃபீஸ் ட்ரை பண்ணுவோம். அது வந்து அந்த பழக்கம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 2007 வரையுமே வச்சுருந்தேன் அந்த மாதிரி பழக்கங்கள். ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸுக்கு போனோம்னா, ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுன்னா நான் உடனே சொல்கிறேன், ஓகே ரைட்டு, என் ஆஃபீஸில் அந்த கால் வந்திருக்கு, அடுத்து உன்னை கேட்பாங்க. நான் இந்த சம்பளம் பேசியிருக்கேன்,
இதுக்கு மேலே வந்தால் நீ ஒத்துக்கோ, இது கம்மியாக வந்தால் நீ பண்ணாத, ஏன்னா அது கம்மியாக வந்ததுன்னா நான் அந்த சம்பளத்துக்கு நான் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி பேசிட்டு நாங்கள் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ தட் வி ஆர்டிஸ்ட் வில் ஒன்லி பி தேர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஒற்றுமை இருந்தது அது. ஸோ we are all going good with that. ஓகே, ஸோ நீங்கள் அன்றைக்கி உங்கள் கூட இருந்த விக்ரம் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், ஆனால் அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் இதில் இருக்காங்களே, ஹவ் யூ ஃபீல் ஃபார் இட்? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஓகே, ஏன்னா பிகாஸ் வந்து கெனி வாஸ் ஆல்ரெடி நாட் ஹீரோ. அவர் ஏற்கனவே படங்கள் பண்ணிட்டாரு. பட் அவருக்கும் ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் அது. அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி காலெலாம் உடஞ்சி, ஏன்னா படங்கள் சரியாக ஓடாமல், படங்கள் ரிலீஸ் ஆகாமல், நிறைய விஷயம் அவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறினார். அதுக்கப்புறம் சீரியல் பண்ணார். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிவிட்டு அவர் நிறைய போராட்டம் இருந்தது. அவருக்கு பெருசாக எஸ்டாப்ளிஷ்டாக ஹீரோவாக அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் அவர் வளர அதான் சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு நல்லா வளர்ந்துக்கன்னு பார்க்கும்போது சந்தோஷப்பட்டோமே தவிர நாங்கள் பொறாமப்படல. நான் பொறாமப்படல, அதே மாதிரி என் செட் ஆளுங்க யாருமே பொறாமப்படல. ஓகே, இப்போ ரீசெண்டாக மீட் பண்ண டைம் கிடைச்சதா? இல்லை, மீட் பண்ணுற வாய்ப்பு வந்தால் கூட நான் ஒதுங்கிடுவேன். ஏன்னா அவங்க வேறு கேரக்டரில் போயிட்டாங்க, வேறு கேடரில் இருக்காங்க. அவங்க அந்த கேடரில் போய்ட்டு நம்ம பற்றி பழைய விஷயத்தை போய் இது பண்ணி எப்படி இருக்க மச்சி. இன்னொன்று வந்து நம்ம போய் பேசுறது தப்பு, அவங்க நம்மகிட்ட பேசுறது தப்பு. ஏன்னா ஓகே, நான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன்னா அப்போ போய் என்னால் பேச முடியும் அவங்ககிட்ட. இல்லாட்டி வந்து அது பேச முடியாது என்னால். சரி, பார்த்து பேசினா கூட அப்புறம் என்ன மச்சி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், சரி மச்சி நான் பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு மனசு வருத்தமாக இருக்கும். ஏன்னா 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த வருத்தங்களா. ஸோ அது வேண்டான்றதுனால ஐ ஸ்டார்டட் அவாய்டிங் திஸ் திங்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நிறையா சீரியல்ஸில் வந்து ஹீரோ நடிச்சிருக்கீங்க, அண்ட் அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா ரோல்ஸுமே பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீரியலில் இருக்கிற அந்த எல்லாமே தெரியும், லைக் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் எவல்யூஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ சார் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது ரொம்ப நல்லா இருக்குன்னு எடுத்துக்கவா, இல்லை எந்த டோனில் நாங்கள் எடுத்துக்கணும்? அது உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ how you see that? இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் உடனே வந்து யூடியூப்பை கூப்பிட்றாங்க, அவனை கூப்பிட்றாங்க. ஒரு பெரிய ஒரு சின்ன இஷ்யூ பெரிய இஷ்யூவாக மாற்றி அவன் ஃபேமஸ் ஆனதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் வேலையை வச்சு நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் செல்ஃப் டப்பா அடிக்கலை, நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் பிரபலமானு ஆசைப்பட்டோம். செல்ஃபாக எதுவுமே பேசிக்கல. நாங்கள் எங்களோட வேலை பேசணும்னு தான் ஆசைப்பட்டோம். இன்றைக்கி நான் பேசப்படணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். நான் நிறைய இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். செலக்டிவாக இன்டர்வியூஸ் தான் கொடுப்பேன். செலக்டிவாக யார் கூப்பிட்றாங்க அவ்வளோ ஏற்ற மாதிரி தான் இன்டர்வியூஸ் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு காலங்கள் இருக்குது. இப்போ எதுக்கு தடிக்கி வந்தால நான் தடிக்க வந்துட்டேன் சார் அப்படின்னு யூடியூப்பில் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு அது ஒரு பெரிய நியூஸாக போட்டுருவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் டிஜிட்டல் உலகம். ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் மோர் கொஸ்டின். நீங்கள் இப்போ சொன்னீங்க நாங்கள் வந்து லைக் நிறைய ஆஃபீஸ் அண்ட் கால் வருது, நாங்கள் போயிருக்கோம், அண்ட் நீங்களும் அந்த டைமில் போய் உங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பீங்க. நிறைய ஆஃபீஸ் கொடுத்து நிறைய ஆஃபீஸ் உங்கள் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இப்போ இருக்குல்ல சார்? இருக்குது. எந்த ஆஃபீஸில் சார்? நிறைய ஆஃபீஸில் இருக்குது. ஓகே, நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு வந்ததுன்னா வருவான் வடிவேல்னு ஒரு படம் வந்ததுங்க. அதில் வந்து முருகர் கேரக்டர். அப்போ ஐ வாஸ் லைக் 5-6 years ஓல்டு நினைக்கிறேன். வருவான் வடிவேல் படத்தில் முருகர் கேரக்டருக்கு லீட் ரோலில் தான் அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து என் ஃபாதர் வந்து காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒன்ஸ் இன் 6 months தான் அவர் வருவார். ஸோ வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு காலனியில் இருந்தோம். அப்போ அந்த காலனியில் வந்து 25 வீடு இருக்குது. டோட்டலாக ஒரு 4-5 பாத்ரூம் தான் இருக்கும். அதுவும் முனையில் இருக்கும். ஸோ ஐ வாஸ் கிட். ஸோ அப்போ இருக்கும்போது வந்து இல்லை எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவர் இல்லை ஊரில், ஸோ அவர் கேட்க மாட்டோம், இன்னொன்று வந்து சினிமாவுக்கு அனுப்ப மாட்டேன் பையனை அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த வாய்ப்பு தட்டி போச்சு. அதுக்கப்புறம் அன்பாலியா கே பிரபாகரன் சார் வந்து நம்ம பிரசாந்த் வச்சு ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அந்த படம் வைகாசி பிறந்தாச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்காக எங்கள் அண்ணன் வந்துட்டு சபரிமலை மாலை போடுவார். ஸோ அப்போ நம்ம சிவன் கோயில் இதில் இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த சைதாப்பேட் ரோட்டில் ஒரு டாக்டர் இருப்பார், டென்டிஸ்ட்டு. அவர் என்னை பார்த்துட்டு, ஸோ அப்போ வந்து என் சாயல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரசாந்த் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் தியாகராஜன் மாதிரியும் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்னை வந்து எப்படின்னா, நீ பிரசாந்தா, தியாகராஜனா, மணிவண்ணன்னா, அஜித்தா, இப்படி நிறைய கேட்பாங்க. நான் சொன்னேன், அப்போது கடைசி வரையும் என்ன உண்மையான பேர் வச்சு கூட மாட்டீங்களாடா அப்படின்னா. இல்லைடா, அந்த மாதிரி நிறைய சாயல் தெரியுதுனேன். சத்தியமாக நான் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தேவ் மட்டும்தான். அது எங்கள் அப்பா வச்ச பேர் தான், எங்கள் அப்பாவுக்கு தான் நான் ஃபுல்லாக அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயம்னா அப்போ அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நடிக்கிறே அப்பா அப்படின்னா. நடிக்கிறேன் என்ன அப்படின்ட்டேன் நான். சரி ஓகே ரைட்டு. அப்போது வந்து கூப்பிட்டு பேசினாங்க. அன்பாலய கேபிள் சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். பேசினாங்க. சரி படம் வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போவும் திருப்பி எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, 2வது வாய்ப்பு தட்டி போச்சு.
3வது வாய்ப்பு நானாக தேடி போனது. ஓகே. வீட்டு விட்டு கிளம்பும்போது நான் எங்கள் அப்பாட்ட ஒரு விஷயம் சொன்னேன், 2 வருஷம் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், இதில் ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டேன்னா ஓகே ரைட், நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சி நான் போயிடுறேன்ப்பா. அப்படி இன்கேஸ் ஆகலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் ட்ரைங். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் இறக்கத்தும் போது வந்துட்டு ஐ வாஸ் ஸோ ஃபெமிலியர் தட் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே வந்து நான் போனதுக்கப்புறம் கேட்பாங்க, அவர் வந்தவர் தான் அரிசி மூட்டை, அவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கள் அப்பா ஆசைப்பட்டது என்னென்னா, நான் சாகும்போது வந்துட்டு அவரோட அப்பா நான் அப்படின்னு நான் சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர். தட் வாஸ் லைக் எனக்கு எல்லாருமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, எங்கள் அப்பாவை தாண்டி எனக்கு யாருமே இல்லைங்க. அப்பா அம்மா அதான் வந்து நம்ம இந்த உலகத்தில் கூப்பிட்டு வந்த அந்த 2 கேரக்டர்ஸுங்க. அந்த 2 கேரக்டர்ஸை வந்து மதிக்கலைன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அது நல்லா தெரியும் எனக்கு. நான் இன்றைக்கும் வந்து வர யங்ஸ்டர்ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் என் தம்பி பையனுக்கும் அதான் சொல்லுவேன் நான், உங்கள் அப்பா அம்மா மதி முதல்ல நீ மதிச்சாதான் நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப அப்படின்னு. ஸோ அந்த 2 கேரக்டர் எங்கள் அப்பா சாகும்போது கூட ஒன்றும் இல்லைடா ஆனந்த், என்னை வீட்டில் ஆனந்த் தான் கூடுவாங்க, ஒன்றும் இல்லைடா ஆனந்த் இது இருக்குடா, இதெல்லாம் காசு வர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கடா, நீ இதான் பெரிய பையன் வீட்டில் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என் கையில் தான் அவர் இறந்தார். அவர் அந்த விஷயம் எனக்கு சொல்லும்போது, நான் விஜய் டிவியில் வந்து காவியாஞ்சலின்னு ஒரு சில லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி முன்னாடி நாள் தான் ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன். அவர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டாக இருந்தார். டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ he was perfectly all right, everything was going good. சொன்னார் டாக்டர், சொன்னார் ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். அப்போ நான் சொன்னேன் தீபாவளி முடிச்சு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ரைட் அப்படின்னா சொன்னேன், சரி என்னப்பா இப்போ பண்ணிடலாமா, இல்லை தீபாவளி முடிச்சு பண்ணிக்கலாம்டா ஆனந்த் அப்படின்னா, சரிப்பா அப்படின்ட்டேன். பேசிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு காலைல 6 மணிக்கு கிளம்பி 7 மணி ஷூட்டிங்க்கு போயிட்டேன். நான் ஷூட்டிங் போகிறேன், 9 மணிக்கு எனக்கு கால் வருது, மை ஃபாதர் ஹேட் மல்டிபிள் அட்டாக். ஸோ இமீடியட்டாக வந்து என்ஜிஓ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இமீடியட்டாக என்ன பண்ணேன், ஷூட்டிங்கில் வந்துட்டு சொல்லிவிட்டு ஒரு 10:30 மணிக்கு கிளம்பி போனேன். 10:11 மணிக்கு கிளம்புனேன். ஸோ பை த டைம் ஐ குட் ரீச் ஹாஸ்பிட்டல். எங்கள் அப்பாவே எல்லாத்துலேயும் சிக்னேச்சர் போட்டார். போட்டுட்டு உள்ளே கூட்டு போகும்போது நான் அவர் கூடயே போகணுன்னு சொல்கிறேன், எல்லாமே சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 2 hours கழிச்சு வெளில கூப்பிட்டு வராங்க. he was having his last breath. வெளில கூப்பிட்டு வராங்க. வெளில கூப்பிட்டு வந்து என்னப்பாச்சுன்னா, இல்லை தெரியல எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, லைக் முடியல, நீ ஃபேமிலியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாகும்போது கூட ஒருவேளை நான் இல்லைன்னா என் கண்ணு வந்து எழுதியிருக்கேன் நான், இந்த கார்டு ஒன்று தெரியுங்க, அது வந்து டொனேட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. சரி, அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து அவர் கண்ணு டொனேட் பண்ணி சங்கர் நேத்திரையில் ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க சார், நாங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துக்கோம், எதுவாக இருந்தாலும் இங்கே முடிச்சிடும், வீட்டுக்கு கூட அப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவர் கண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சம்பாரித்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியல என்னால். இன்றைக்கி எங்கள் அப்பா அவரோட இருந்தார்னா கண்டிப்பாக நான் அவரை வந்து மைனர் மாதிரி வச்சுருப்பேன் நான் அவரை. பட் ஃபெட் கான்ட் ஹெல்ப் இட் அவுட். How much you miss him right now? Because இன்னைக்கு people get to know you ரொம்ப வர்ஸ்டெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. So how much you miss him in this stage? My father like is a man. ரொம்ப அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். நல்ல நிலைமையில் இருந்தோம், கஷ்டப்பட்டோம், ஒரு வேளை சாப்பாடு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அதையும் எல்லாம் மேனேஜ் பண்ணி திருப்பியும் ஃபேமிலி ரன் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. He is my real hero there. Sorry. அப்பா. You can take a breath. Yeah, no issues. Come, let's go. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா ஃபோட்டோஸ் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கிறதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்த அந்த டைமில் now people are getting chance only doing reels, TikToks and அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, they have much followers அப்படின்னா they are getting a chance. What do you think about that? Fantasy. இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவில் they follow fantasy. நீங்கள் எந்த அளவுக்கு யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், அதுதான் வந்து நீங்கள் அதாவது இந்த பையன் நிறைய ரீல்ஸ் பண்ணுறான், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வந்து எக்ஸ்போசர்ஸ் கிடையாது பெருசாக, ஏன்னா டிஜிட்டல் மீடியாவே கிடையாது, எக்ஸ்போசர்ஸ் கிடையாது, நிறைய சிங்கர்ஸ் கிடையாது, நிறைய ஆர்டிஸ்ட் கிடையாது, நிறைய டைரக்டர்ஸ் கிடையாது. ஸோ வந்து என்னென்னா இப்போது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதான் சொல்லுவாங்களே, தடி எடுத்தாலாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தமிழில் ஒரு பழமொழி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்ததுன்னா
யூ கேன் ட்ரை யுவர் ஓன். அதாவது வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து நீங்களும் க்ரியேட்டிவாக இருக்கலாம், நானும் க்ரியேட்டிவாக இருக்கலாம், அவரும் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயம் யாருக்கு வேணால் வரலாம். ஸோ we can think alike, we can think in different way also. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் வெரி ஓப்பன், வைட் ஓப்பன் இட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்குது, யார் வேணால் நடிக்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ முன்னாடி சொன்னாங்க தனுஷ் வரும்போது யார் வேணால் நடிக்கலான்ற மாதிரி ஆச்சுன்னாங்க. பட் தனுஷ் மாதிரி ஒரு டேலண்ட் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த துள்ளுவதோ இளமை படத்துலேருந்து இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்கார் பாருங்கள். ஸோ ஹிஸ் ஹார்ட்ஷிப் ஒர்க் தேர், அவரோட டெடிக்கேஷன் இஸ் ஹார்ட்ஷிப். நீங்கள் வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது தனுஷ் கேரக்டரை பார்த்தீங்கன்னா தனுஷ் கேரக்டர் வில் பி ரெப்ளிகா ஆஃப் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் எப்படி நடப்பாரோ அந்த மாதிரி தான் தனுஷ் அவர் படத்தில் நடப்பாப்பில். ஸோ அப்படியே ரெப்ளிகா இருப்பாப்பில். நான் நிறைய தடவை யோசிப்பேன் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே பண்ணுறாப்பில்லையா அப்படின்னு. அப்புறம் இல்லை, வெற்றிமாறன் பண்ணுறது தான் அப்படியே தனுஷ் பண்ணுறாரு ஆன் ஸ்க்ரீனில். பிகாஸ் அந்த டைரக்டர் என்ன மைண்டில் வச்சுக்காரோ அதை அப்படியே தந்து பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படி வந்தார். இன்றைக்கி வந்து ரொம்ப மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. Okay, very easy to comment. And there also one thing, கதையின் நாயகன் கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இப்போ அது மாறிடுச்சுல, கதையின் நாயகனா அதெல்லாம் மாறி ஓகே இவர் தான் நாயகன், இவருக்கான ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அது திங்க் பண்ணுறேன், வந்துச்சுன்னு திங்க் பண்ணுறேன். பட் இன்றைக்கும் வந்து கதையின் கதாநாயகன் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும். எங்கள் செட் ஆஃப் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டரோட ஒன்று இருப்போம் நாங்கள். ஸோ we can differentiate who's an experienced artist and who's a newcomer. இன்றைக்கி ப்ராம்ப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நானும் இன்றைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எங்கள் காலகட்டத்தில் வந்து அந்த ப்ராம்ப்டிங்கிறதே கிடையாது. நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வரும்போதே நாங்கள் எங்களோட சீன் ஆர்டிஸ்ட்டை பார்த்தோம்னா நேராக போய் கை கொடுப்போம். ஃபஸ்ட்டு கை கொடுத்தேன், சார் என் பேர் தேவ், நான் வந்து புதுசாக நடிக்க வந்திருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணுறேன் சார், எனக்கு சில டவுட்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்கலாமா, இப்படி நாங்கள் கேட்போம். வி கெட் செல்ஃப் இன்ட்ரோ டு தெம். ஸோ கேட்போம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுவோம் நாங்கள், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், சரி இந்த கேரக்டர் எப்படி டைலாக் பேசலாமா, மாதிரி நிறைய விஷயம். ஏன்னா வந்து அவங்களாம் வெல் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடிப்பாங்க, ட்ராமாவை நடிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து அப்போ தான் வந்திருப்போம். நான்லாம் ட்ராமாலாம் நடிக்கல, நான் வந்து ஸ்கூல் பிளேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் பிளேஸுக்கும் ட்ராமாவுக்கும் சீரியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 3 வகையான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இது வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கோம் அவங்ககிட்ட கேட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபீல்டில் இருக்கோம் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு அப்படி கேட்டு பண்ணதுனால தான் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். நாங்கள் வந்து இப்போ வந்து இவங்க ஏன்டா வந்தாங்கன்னு ஃபீல் பண்ணோம். அந்த ஃபீலிங் வந்து எங்களோட சீனியர்ஸுக்கு கிடையாது. அப்போது எங்களை வந்து தோளோட தோளாக நின்றுட்டு எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க எங்ககிட்ட. இன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு எந்த பையனுக்கும் அருகதை கிடையாது, எந்த பொண்ணுக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா வரும்போதே வந்து தன்னை ஒரு ரஜினிகாந்தா, தன்னை ஒரு கமல்ஹாசனா, ஸ்ரீதேவியா நினச்சி தான் வராங்க. நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நினச்சிட்டு வராங்க, நான் தான் தளபதினு நினச்சிட்டு வராங்க. அப்படி கிடையாதுங்க. சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ரஜினிகாந்த் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், காதல் மன்னன் ஆகிறதுக்கு கமல்ஹாசன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆரம்பித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படி நான் பிடிச்சிருவேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆர் ஓவர் நைட் ஸ்டார்ஸ் எக்ஸப்ட் ஃபார் தட், பட் நாட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹூ overdo it. அண்ட் அதை மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹவ் சீன் தட். அது நாங்கள் வந்து இந்த உங்களோட சங்கத்துலேயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். யூ ஹவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் வந்து ஸ்ரீ ஆகட்டும், இல்லாட்டி சஞ்சீவ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா ஸ்ரீ, சஞ்சீவ், கோகுல், அதுக்கப்புறம் வந்து இருக்காங்க அவுட் ஆஃப் ஃபீல்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அப்போது வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவர் வந்து நம்ம கெனி அண்ட் சரவணன்ற சூர்யா அண்ட் கரண். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபீல்ட் நிறைய பேர் டான்ஸ் கற்றுக்க வருவாங்க அவுட் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இட்ஸ் அ வெரி திக் பாண்டேஜ் ஆக்சுவலி. ஸ்ரீ, சஞ்சீவ், தீபக் நாங்களாம் வந்து வெரி திக் பாண்டேஜ். இப்போ எனக்கு ஷூட்டிங் இல்லை, ஸ்ரீக்கு ஷூட்டிங்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன். நான் சஞ்சீவ் ஷூட்டிங் ஸ்பாட் போவேன், சஞ்சீவ் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவேன். ஸோ அப்போ வந்து ஒரு இட் வாஸ் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இன்றைக்கி வந்து வரும்போது இப்படி வந்துட்டு அது நடித்து முடிச்சோன்னே கிளம்பிடுறாங்க. கிளம்புனோடனே யாரோ ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட் தெரியுமாண்ணா யாரவன். இன்ஃபேக்ட் வந்துட்டு சொல்லக்கூடாது, ராதிகா மேமே யாருன்னு கேட்ட கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட். ராதிகா மேமியே யார் ஹூஷி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வாய்ப்பை தட்டு போடுவாங்க, நான் அப்படியாவது உங்கள் படத்தில் நடிச்சு ஆகணும் அப்படின்னு. உன் கலர் எனக்கு பிடிக்கலான்னு நடிச்சாரு பேரை. செம்மையாக இருக்குது நீ ஏன்னா பொம்பளையாக பிறந்துருக்கூடாது அப்படின்னாங்க. ஏய்
போகடா அப்படின்னு நான் போய் தேடி தேடி பார்த்தா கடைசியில் குப்பை தொட்டில் போட்டு கிடறேன். அந்த பேக்கெட் எடுத்து ஏன்டா தூக்கி போட்டுனா, விஜய் சார் சொல்லியிருக்கார் தம் அடிக்கூடாது அப்படின்னு. அடா பாவி.